மாந்திரிகம் பண்ணுற இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோ, நமக்கு ஏதாவது எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதான் இதாகாது. பார்த்து என்னாச்சு? தண்ணி தான் கொடுப்பா. தண்ணி தண்ணி ஜெய் ஸ்ரீராம். எங்கள் ராமன் உங்கள் கூட வந்து காப்பாற்றுவோம். நான் தர்மம் தான் கேட்பேன், பிச்சை தான் கேட்பேன். நாங்கள் சாதுங்க. இதை உடச்சி இதுக்குள்ள பருப்புக்குமா வெள்ளை பருப்பு அதை அம்மியில் நைஸ் பண்ணி நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு நல்லெண்ணெய்க்குள்ள பருப்பை போட்டு காய்ச்சி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோம்னா வெப்ப மூட்டை விளையாடு அப்போ தேய்ச்சிக்கலாம். சரியா போயிடுமா? செருப்பு அவ்வளோ செருப்பை கீழே போட்டு போயிருக்காங்க. தெரியல ரீசன் நிறைய விஷயம் விசித்திரமாக இருக்குல்ல. ஆமாம். ஏன் ஜோடி ஜோடியாக விட்டு போகிறாங்க தெரியல. பிஞ்சு போன செருப்பா எல்லாமே வர்ற வழியில் பிஞ்சிடுதில்ல நடக்கும்போது. ஆமாம் ஆமாம். அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ஒரே இடத்துல கிடக்கு எல்லா செருப்பும். இதே ஒரே இடத்துல இப்படி எல்லா செருப்பும் பிங்குமா? நம்ம இதெல்லாம் மாந்திரிகம் பண்ணுற இடம்னு நினைக்கிறேன். இல்லை பார்க்கலாமா எப்படி இருக்குன்னு? காப்பி வச்சுக்கிறாங்கண்ணா. வீடியோ எடுப்போம். இல்லை நமக்கு எதாவது ஆகிடுமா? அதெல்லாம் தேவை போயிட்டேன். எதோ வந்து நான் போயிட்டேண்ணா. இல்லை போய் வேணாம் இது மாந்திரிகம் பண்ணுற இடத்துல நம்ம வீடியோ எடுத்தோம்னு வச்சுக்கோ, நமக்கு எதாவது எஃபெக்ட் ஆகிடுச்சுன்னா அதான் இதாகாது. உள்ள பயங்கரமாக இருக்குடா மணி. பயங்கரமாக இருக்குதா? சவுண்டு குருவி சவுண்டுன்னு என்னன்னே தெரியல. தவளை சவுண்டு மாதிரி. தவளையா? தவளை இல்லைடா. இதுவும் மாந்திரிகம் பண்ணுற இடமாடா. இது உள்ள என்ன இருக்குது பாரு. வீடாட்டுங்கண்ணா. ஊட்டி இருக்குடா. வீடு தேவையில்லாத வேலையை பார்க்கக்கூடாது, அந்த வேலையை மட்டும் பார்க்கணும். ஆமாம் அதான் ஏரியா யூடியூப் கேமரா வேணா? ஆமாண்ணா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாங்களே. முன்னாடி தெரியுதா ஸ்க்ரீனு? ஏடா சவுண்டு காதே அடைக்குதுடா. பூச்சி சவுண்டு எனக்கு தெரியல. பூச்சிங்களா குருவிங்களாம் தெரியல. பூச்சி சவுண்டு மாதிரி தான் இருக்குது. அந்த இடம் இப்போ நான் வந்துட்டேன். எந்த இடம்? எந்த இடம்டா? இது பண்ணுறாங்களா மாந்திரிகம்? ஆமாடா. எல்லாம் ஜூம் பண்ணிடுங்க. ஆளுங்க யாரும் காணுங்க. பயணங்கள் தொடருவோம். மயிலாக இருக்குது. மயிலா? எங்கே? முருகன் காட்சி விடுவார் அப்படிங்கிறீங்களா? நல்ல சகனமாக இருக்குடா. இங்கே ஒரு கடை இருக்கு போறடா முன்னாடி. பலாப்பழம் சொல்கிறது பற்றியா? அதுவுமே அப்படி ஜூம் பண்ணியம்மா. வருங்க முருகா முருகா முருகா. முருகன் பார்த்து நம்மளை பார்த்து போகிறாரு முருகன். இல்லை என்ன காயின்னு கேட்கலாமா? சார் என்ன காய்? இதெல்லாம் திருஷ்டி கட்டுறதா? பாம்பு வராமல் இருக்குமா? பாம்பு வராமல் கட்டுறது. வீட்டில் கட்டலாம், வண்டி கட்டலாம், கடைக்கு கட்டிடலாம். எவ்வளோ அது? அது பெருசு 70 ரூபா வருமா, சின்னதாக 50 ரூபா. இது நம்ம பலாப்பழமா? பிஞ்சு பொரியல் பண்ணுறது. பொரியல் பண்ணுறதுக்கா? அது அண்ணாச்சி. அண்ணாச்சிங்க விளையுதாக்கா? என்ன எல்லா இடத்துலையுமே விளையுண்டா. முன்னாடி தான் கடைங்க இருக்கா? அவ்வளோதாங்களா?
என்னம்மா தண்ணி இல்லை கோயில்ல வாங்கிட்டு போறோம்னா வாங்கிட்டு போவோம். இல்லை முன்னாடி கடைங்க இருக்கா உங்கள்கிட்ட? கடை எல்லாமே இருக்குது. சரிங்கம்மா. சரி. நடக்கிறது ஈஸியாக தாண்டா இருக்குது. கரடும் கூட இருக்குன்னு நினச்சேன். ஃப்ரீயாக இருக்குது. சுற்றி எல்லாமே மாந்திரியமாக இருக்குது. முன்னாடி பாரு தான் வச்சு ஊற்றி விட்றாங்க போல இருக்கு. அவனும் பல்காக வேறு லெவலில் இருக்குது. எல்லாரும் பூட்டி தான் இருக்குது. இன்றைக்கி எதுவும் பண்ண மாட்டாங்களோ? இன்னைக்கு அஷ்டமி. சரி அஷ்டமி வருமானம். இன்னைக்கு வருமானமா? ஒரு பாப்பா தனியாக வந்து பேசிகிட்டு இருக்கு. எப்படி என்னது மூச்சு வலிப்பட்டா இது என்ன பாப்பா பண்ணுவதா? இதை உடச்சி இதுக்குள்ள பருப்புக்குமா வெள்ளை பருப்பு அதை அம்மியில் நைஸ் பண்ணி நல்லெண்ணெய் கொதிக்க வச்சு நல்லெண்ணெய்க்குள்ள பருப்பை போட்டு காய்ச்சி ஒரு பாட்டில் ஊற்றி வச்சுக்கோம்னா பருப்பு மூட்டை விளையாடு அப்போ தேய்ச்சிக்கலாம். சரியா போயிடுமா? என்ன மரத்தில் விளையிறது இது? அது அங்கே மரம் இருக்கு. அப்படியா? சரி வராப்போ வாங்கிக்கிறோம். சரிங்க வரோம். இதெல்லாம் எப்போ திறப்பாங்க இந்த அருள்வாக்கு சொல்கிற இடம்லாம்? இது அம்மாவாசை அப்போ தான் திறப்பாங்க. நேற்று திறந்துருப்பாங்க. மற்ற நாள்லாம் மூடி தான் இருக்குமா? என்னென்ன பண்ணுவாங்க பாப்பா அந்த இடத்துல? இதெல்லாம் சாமி சொல்லுவாங்க. அப்புறம் அவனுக்கு தெரியும். அவ்வளோதான் தெரியுமா? எப்போ வராது. சரி பாப்பா வராப்போ வாங்கிக்கிறோம். நீ டெய்லியுமே வியாபாரம் பண்ணுறியா? இல்லை ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை திங்கக்கிழமை அப்படி மட்டும்தான் பண்ணுறியா? ஏன் அப்போ தான் ஆளுங்க அதிகமாக வருவாங்களா? எப்பயும் வருவாங்களா? எப்பயும் வருவாங்க. அப்போ நோட்டு வந்துருக்குங்க. இது இருந்தால் பயங்கரமாக ஜேஜேன்னு இருந்திருக்கும். அருமையாக இருந்திருக்கும். மிஸ் ஆகிடுச்சு. எப்போ நான் அதாவது இந்த கோயிலில் வரலாறு சொன்னாங்கன்னா நல்லா இருக்கும்ல? இருங்க கேட்போம். ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்டார்ட் பண்ணிக்கிறோம். கேட்டுக்குவோம். அவரே சொல்லுவார். நான் பூச்சாட்டு கேட்போம். கடைங்க நிறையா இருக்கிறா உள்ள. இதனால ஏற்றம் இறக்க மாட்டேன் இருக்குன்னு இதெல்லாம் சொல்லி வாய மூணு ரோடு நல்லா இருக்குடா அப்படின்னு. காடு முடல்லாம் மூணு. நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே? தோழி பார்ப்பீங்களா? இல்லை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன். ஜோலி வீழ்ந்துச்சுன்னா கரெக்டாக சொல்லுவேன். நான் ராமன் சொல்கிறேங்க. என்ன ஊர் நீங்கள்? உங்கள் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். இறந்த சொத்து எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எங்கேருந்து வரீங்க நீங்கள்? நான் சேலம். சேலம். எவ்வளோ பீடி குடிப்பீங்க ஒரு நாளைக்கு? பீடி குடிப்பேண்ணா. சிகரெட் எவ்வளோ குடிப்பீங்க? நான் சிகரெட் குடிக்க மாட்டேன். பீடி சிகரெட்டு யார் சொன்னது? நான் தான் சொல்கிறேன். வேறு யார் சொல்லுவா? ஜெய் ஸ்ரீராம். எங்கள் ராமன் உங்கள் கூட வந்து காப்பாற்றுவோம். நான் தர்மம் தான் கேட்பேன். பிச்சை தான் கேட்பேன். நாங்கள் சாதுங்க. சாதுங்க நீங்கள்? ஆமாம், தர்மம் தான் கேட்பேன். அது செய்கிறேன் இது செய்யலாம் கேட்க மாட்டோம். நாங்கள் தேவத்தை காப்போம். நாங்கள் கோடி பேர் இருந்தாலும் காப்பாற்றுவோம். சிவாய நம்ம ஓம் ஓம் நம்ம ஜெய் ஸ்ரீராம். அருவம் நம்ம சிவன் கிருஷ்ண குடும்பத்தை நாங்கள் காப்பாற்றுவோம். ஐயோ என்னடா இது? உடனே தெரிகிறது. மிகவும் மோசமான பாதையாக உள்ளது. எப்படி இதை கடந்து செல்வது? கோயிலுக்கு நான் எவ்வளோ தூரம் போகணும் நடந்து? கொஞ்சம் தூரம் தானே. இப்போ நீங்கள் வந்தீங்களா? ஆமாம், நீங்கள் வந்த மாதிரி இன்னும் ஒரு மணி நேரம் போகணும். அவ்வளோ. ஓகே. நீங்கள் வந்து போகிறீங்க. இன்னொரு சின்ன பாறையாக இருக்கும். அதே மாதிரி மேலே ஒரு பாறை இருக்கும். அந்த பாறையை பார்த்துட்டா கோயிலை பார்த்துட்டு. மேலே பூசாரி இருக்காராண்ணே? சரி. அடே அப்பா மணி செங்குத்தா ஏறுதுடா. உட்காருவோமா? கரெக்டாக கிடக்கும் உட்கார்றதுக்கு. அப்போ உட்கார்றா உட்கார்றா. ஐயோ அந்த A few moments later. அப்பா முருகா. பெரிய சாமி.
ஓம் நம சிவாய. மழை வந்து ஏற முடியாது. மழை வந்தால் கஷ்டம்டா. தண்ணி இறங்க ஆரம்பிச்சிடும் கீழே. எல்லாமே நல்லா ரெஸ்ட் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம கண்டினியூ பண்ணலாம். நோ ரெஸ்ட்டு. சரி மேலே வந்துட்டோம் போல. இப்படி தான் நினைக்கிறேன். கோயில் இது வேணா என்ன இருக்கு? என்ன இருக்குவா தம்பி? அவ்வளோதான் போலவா? முடிஞ்சுன்னு நினச்சேனேடா. வரப்போ தள்ளி வரலாம் நினைக்கிறேன். பார்த்துட்டு வரப்போ தான் பாதிக்க வந்தால் சிரமமாக இருக்கு. கஷ்டப்பட்டு போய் கடவுளை பார்த்தோம்னா கடவுளை கொடுத்தோம்னா ஈஸியாக இருந்துடும். கடவுளை பார்த்ததுக்கப்புறம் எல்லாமே ஈஸி ஆயிரும். அப்படி தானே? கண்டிப்பாக. அப்பா தெரிஞ்சு பாருங்கடா. இங்கே முன்னாடி அதுவா? அங்கேயா போனோம்? என்னடா சொல்கிற? முடியல, அன்றைக்கி ரொம்ப நாக்கு தள்ளுதுடா. இதுவும் பாரு ஃபுல்லாக சாப்பாட்டு கடை தான். நேற்று வந்தோன்னா சூப்பராக இருந்திருக்குண்ணா. நல்ல வீடியோ எடுத்துருக்கோம். சுற்றி வனாந்திரமாக இருக்குதுக்கு மேலே. அவ்வளோ லாஸ்ட்டு போல் அதுக்கு மேலே கடைங்க எல்லாமே. தாத்தா கஷ்டப்பட்டு ஏறி போயிட்டுருக்காரு. அவர் பாரு செல்ல செல்ல மேலே போயிட்டார். கல் அடுக்கடுக்கு அதே மாதிரி குடும்பம் அடுக்கடுக்க வளரணுமா? சரி நான் தெரிஞ்சுட்டு கட்டலாம்டா. தெரியாமல் செய்யக்கூடாதுடா. ஆ மேலே கேட்டுக்கலாம் வா. மேலே பூசாரியை கேட்டுக்கிட்டு வந்து செய்யலாம். மணி எப்படி? அங்கே உள்ளேயும் பாரு கல் கட்டியிருக்காங்க. வேறு எவ்வளோ சுவாசம் எடுக்கிறீங்க பார்த்தீங்களா? திரும்பி எடுக்கிறீங்களா? பட்டாம்பூச்சி எடுக்கிறீங்களா? செருப்பு அவ்வளோ செருப்பை கீழே போட்டு போயிருக்காங்க. தெரியல ரீசன் நிறைய விஷயம் விசித்திரமாக இருக்குல்ல. ஆமாம். ஏன் ஜோடி ஜோடியாக விட்டு போகிறாங்க தெரியல. பிஞ்சு போன செருப்பா எல்லாமே வர்ற வழியில் பிஞ்சிடுதில்ல நடக்கும்போது. அப்படியே போட்டு போயிடுறாங்க. அதெல்லாம் ஒரே இடத்துல கிடக்கு எல்லா செருப்பும். ஒரே இடத்துல இப்படி எல்லா செருப்பு பிங்குமா? இங்கே பாரு, இங்கே எவ்வளோ செருப்பு கிடக்குது என்னன்னு தெரியலையே. இங்கடா கண்ணு கட்டுறது வரைக்கும் கோயிலே தெரியலடா. ஃபுல்லாக கல்லாக தான்டா இருக்கு. நம்ம இந்த 7 ஸ்டாண்டர்ட் விளையாடுவோம்ல அந்த மாதிரி இருக்குது. அப்புறம் ஒரு பெரியவர் அவ்வளோ கஷ்டப்பட்டு போகிறாருன்னு ஒருத்தர் கூப்பிட்டு போகிறாங்க கையை பிடிச்சி. பார்த்து பார்த்து பார்த்தா என்னாச்சு? தண்ணி தான் கொடுப்பா. தண்ணி 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 குடிங்க. தெளிச்சுடு. அடே சும்மா நான் மயக்க முடியும்னு நினச்சி ஓடி வராங்க இருந்து. பண்ணி வச்ச பையனை இப்போ என்ன பண்ண இதான் கொஞ்சம் சரியில்லை.
இதுக்கும் கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்குடா. வந்துட்டு பக்கம் வந்துட்டோமா? இல்லைடா சிம்பிளாக முடிஞ்சிடும்னு நினச்சேன். இந்த வெயில் இருக்குது கேளு அவன்கிட்ட. எவ்வளோ தூரம்ண்ணா? இன்னும் ஒரு 1/2 கிலோமீட்டர் கூட ஆகுது. அவ்வளோதான். நீங்கள் எப்போ ஸ்ட்ரெயிட் ஏற்றிங்களோ அதுலேருந்து ஒரு 300 மீட்டர் தான். 300 மீட்டர் தானே? ஒரு 1/4 நேரத்தில் போயிடலாமா? ஜாஸ்தி அதே அதிகம். 10 நிமிஷத்தில் போயிடலாம். ஓகே. அவ்வளோதான் பார்க்க மாட்டேங்க. மேலே கூட்டமாக வருது. தர இருக்குது. இல்லை இல்லை வரேன் சும்மா போய் பார்த்து நார்மலாக தான். 10 நிமிஷம். ஓகேண்ணா. அப்பா கீழே பாடுற மணி. அப்பா உலகமே கீழே தாண்டா இருக்கு. இந்த வயலை பாரு. அப்பா கோயிலுக்கு வந்துட்டோம்டா. சுருட்டு வாங்கணுங்களா?